வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ம். நீங்க என் கூட பகிர்ந்துகிட்ட இந்த ஜோதிடம் விதியை வெல்லும் வாழ்வியல் வழிகாட்டிங்கிற குறிப்புகள். ஆமா. இத படிச்சப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சது. அதாவது, ஜோதிடம்னா அது ஏதோ எழுதி வச்ச விதி, நம்மளால மாத்தவே முடியாத ஒண்ணுன்னு ஒரு கருத்து இருக்கு. பொதுவா அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த குறிப்புகள் அந்த கருத்தையே அப்படியே மாத்தி போடுது. இது விதிய பத்தி பேசல, ஒரு வழிகாட்டி பலகைய பத்தி பேசுது. என் ஜாதகம் இவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல உங்க கையில நிறைய இருக்குன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோமா? நிச்சயமா. நீங்க சொன்னது ரொம்ப சரி. பொதுவா ஜோதிடம்னாலே பரிகாரம், பூஜை, இந்த கோயிலுக்கு போங்கன்னு தான் ஒரு பேச்சு இருக்கும். ஆமா ஆமா. ஆனா இந்த குறிப்புகள் அந்த பக்கமே போகல. அதுக்கு பதிலா தனிப்பட்ட முயற்சி, ஆரோக்கியம், நம்மளோட வாழ்க்கை முறைன்னு ரொம்ப நடைமுறையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஓஹோ. இது ஜோதிடத்தை ஒரு தீர்ப்பு சொல்ற இடத்துல இருந்து எடுத்து நம்ம கையில இருக்கிற ஒரு மேப் மாதிரி மாத்துது. அந்த மேப்பை வச்சுக்கிட்டு எந்த வழியில போகணும்னு நாம தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுது. சரி, அப்போ முதல் விஷயத்துக்கே வருவோம். இந்த நோட்ஸ்ல தொடக்கத்திலேயே ஜோதிடத்தோட உண்மையான நோக்கம் பயமுறுத்துறது இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ம். ஆனா நடைமுறையில அப்படி இல்லையே. நிறைய ஜோதிடர்கள் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி சரியில்லை, 7.5 நாட்டு சனி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி மனரீதியா ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கறாங்களே. கரெக்ட். அந்த யதார்த்தமான பிரச்சனைய தான் இந்த குறிப்புகள் சுட்டிக்காட்டுது. அரைக்குறை ஞானத்தோட இருக்கிறவங்க கிரக நிலைகளை காட்டி மக்களை மனரீதியா பலவீனப்படுத்துறாங்கன்னு இதுல தெளிவா சொல்லிருக்கு. ஆமா. ஆனா அதோட உண்மையான நோக்கம் அது இல்ல. உதாரணத்துக்கு, ஒரு வானிலை அறிக்கை நாளைக்கு புயல் வரப்போகுதுன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. சரி. அது நம்மள பயமுறுத்தி வீட்டுக்குள்ள முடங்கி இருக்க சொல்லல. அதுக்கு பதிலா தயாரா இருங்க, பாதுகாப்பான ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. ஓ, புரியுது. இந்த குறிப்புகளின்படி ஜோதிடமும் அப்படித்தான். வரப்போற சவால்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு கருவிதான் அது. இது அதிகாரத்தை விதியிடமிருந்து நம்ம கிட்ட மாத்தி கொடுக்குது. இப்போதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த இடத்துல தான் நீங்க அனுப்புன குறிப்புகள்ல நடிகர் மாரிமுத்துவின் உதாரணத்தை ரொம்ப ஆழமா கையாண்டிருக்காங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான பகுதி. அவர் நான் ஜோதிடத்தை நம்ப மாட்டேன்னு சொன்னத இது மேற்கோள் காட்டுது. ஆனா பிரச்சனை அவர் நம்பினாரா இல்லையாங்கிறதுல இல்ல, அதுக்கும் மேல ஒன்னு இருக்குன்னு சொல்லுது. இது ஒரு வித்தியாசமான பார்வை இல்லையா? இதுதான் இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளின்னே சொல்லலாம். பாத்தீங்கன்னா, ஒரு ஜோதிடர் அவர் இறப்பை கணிச்சாராம், அது நடந்துடுச்சு, அதனால ஜோதிடம் உண்மைன்னு ஒரு தரப்பு பேசுது. ம், ஆமா. இன்னொரு தரப்பு அதெல்லாம் தற்செயல், சும்மா சொல்றாங்கன்னு பேசுது. ஆனா நீங்க அனுப்புன இந்த குறிப்புகள் இந்த ரெண்டு விவாதத்தையும் தாண்டி பிரச்சனையின் மூல காரணம் எங்க இருக்குன்னு பாக்குது. மூல காரணமா? ஆமா, அவர் நம்பினாரா இல்லையாங்கிறது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்டது. ஆனா அவருக்கு மாரடைப்பு வந்தது உடல் சம்பந்தப்பட்டது. ஓகே ஓகே. அதாவது நம்பிக்கைக்கும் செயல்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது தெளிவா பிரிக்குது. மிகச்சரியா. இது ஒரு ஆழமான பார்வை. ஒருத்தர் எனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, நான் பரீட்சையில ஃபெயில் ஆகிடுவேன்னு நினைக்கலாம். அது அவரோட நம்பிக்கை. சரி. ஆனா அவர் ஒழுங்கா படிச்சா பாஸ் ஆக வாய்ப்பிருக்கு. படிக்காம இருந்தா ஃபெயில் ஆகத்தான் செய்வார். இங்கே முடிவு அவரோட நம்பிக்கையை மட்டும் சார்ந்தில்ல, அவரோட செயல்பாட்டை சார்ந்திருக்கு. புரியுது. மாரிமுத்து விஷயத்துல அவர் தன் உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையும் மாத்திருந்தா அந்த மாரடைப்பை தவிர்த்திருக்கவோ அல்லது தள்ளி போட்டிருக்கவோ முடியும்னு இந்த குறிப்புகள் வாதிடுது. ஆமா. அதுல வர்ற அந்த வரி என்ன ரொம்ப பாதிச்சது. அவர் உடலின் எச்சரிக்கைகளை உணர்ந்து உணவை மருந்தாக மாற்றியிருந்தால் விதி மாறியிருக்கக்கூடும்னு சொல்லியிருக்கு. அதானே. இது விதியை மாற்றுவதுங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை தினமும் நாம என்ன சாப்பிடுறோங்கிற ஒரு சின்ன நடைமுறை செயலோட இணைக்குது. இது ஏதோ மந்திர தந்திரம் மாதிரி இல்லாம நம்ம கையில இருக்கிற ஒரு அறிவியல் மாதிரி தெரியுது. கரெக்ட். இது ஜோதிடத்தோட பங்க குறைச்சு மதிப்பிடல, ஆனா அதோட உண்மையான எல்லைய வரையறுக்குது. ஜாதகம் ஒரு சாத்தியக்கூற காட்டலாம். ஒருத்தருக்கு இதய நோய் வர வாய்ப்பு இருக்குன்னு ஜாதகத்துல ஒரு குறிப்பு இருக்கலாம். ஆனா அந்த சாத்தியக்கூறு நிஜம் ஆகணுமா இல்ல அதை தடுக்கணுமாங்கிறது நம்மளோட வாழ்க்கை முறை தேர்வுகள்ல தான் இருக்கு. ஓ, அப்படியா? அந்த உதாரணத்துல நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் நலன்ல கவனம் செலுத்தியிருந்தா முடிவு வேற மாதிரி இருந்திருக்கலாங்கிறது தான் இந்த குறிப்புகளோட வாதம். இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. நம்மளோட தேர்வுகள் நம்மளோட ஜாதகத்தை விட சக்தி வாய்ந்தது.
இந்த யோசனை நம்மளோட பாரம்பரிய பழமொழியான விதிய மதியால் வெல்லலாம் என்பதோட நேரடியா இணையுது. சரி, இந்த குறிப்புகள் விதி, மதி இந்த 2 வார்த்தைகளையும் எப்படி வரையறுக்குது? இதுலதான் ஒரு தெளிவான பிரிவை இந்த குறிப்புகள் கொண்டு வருது. முதலாவதா விதி, அதாவது ஃபேட். சரி. இத நாம பிறக்கும்போது கிரகங்கள் நமக்கு கொடுக்கற ஒரு சாதக பாதகமான தொடக்க புள்ளி அல்லது ஒரு சூழல்னு வரையறுக்குது. உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு ஜாதகப்படி இதயம் பலவீனமா இருக்கலாம் அல்லது அவருக்கு சர்க்கரை நோய் வர வாய்ப்பு அதிகமா இருக்கலாம். இதுதான் விதி. ஓகே. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஆமா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விளையாட்டு மைதானம் எப்படி இருக்குங்கிறது தான் விதி. அப்போ மதிங்கிறது என்ன? நாம அந்த மைதானத்துல எப்படி விளையாடுறோங்கிறதா? அருமையா சொன்னீங்க. அதுதான் மதிங்கிறது நம்மளோட அறிவு, சுயமுயற்சி அல்லது ஃப்ரீவில். அந்த இதய பலவீனத்தை உணர்ந்து சரியான உணவு, யோகா, உடற்பயிற்சி மூலமா உடலை மேம்படுத்துறது தான் மதி. ம். விதி உங்களுக்கு ஒரு சவாலான மேடு பள்ளம் நிறைஞ்ச மைதானத்தை கொடுக்கலாம். ஆனா அந்த மைதானத்துல கவனமா விளையாடி ஜெயிக்கிறதா இல்ல காலிடறி விழுகிறதாங்கிறது தீர்மானிக்கிறது உங்க மதிதான். நீங்க அனுப்புன அந்த நோட்ஸ்ல ஒரு வானிலை அறிக்கை உவமை இருக்கு. அது இந்த விஷயத்த ரொம்ப எளிமையா புரிய வைக்குது. ஆமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜோதிடம்ங்கிறது மழை வரும்னு சொல்ற வானிலை அறிக்கை மாதிரி. ஆனா கூட பிடிச்சிட்டு போறது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லுது. அதானே. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஓமை. ஏன்னா வானிலை அறிக்கையை பார்த்துட்டு யாரும் ஓ மழை வருதா இது ஏன் விதின்னு சொல்லி நனையறதுக்கு தயாரா நிக்கிறது இல்ல. உவமை ஜோதிடத்தை ஒரு செயலற்ற நிலையிலிருந்து ஒரு செயல்பாடுள்ள நிலைக்கு மாத்துது. மழை வரும்னு தெரிஞ்சதும் நாம பல முடிவுகளை எடுக்கிறோம். கொடை பிடிக்கலாம், ரெயின்கோட் போடலாம். இல்ல ரொம்ப முக்கியமான வேலை இல்லைன்னா பயணத்தையே தள்ளி போடலாம். ஆமா, இந்த முடிவுகள் தான் மதி. அதே மாதிரி ஜாதகத்துல ஒரு பலவீனமான அம்சம் இருக்குன்னு தெரிஞ்சா அதை சரி செய்ய நாம எடுக்கிற முயற்சிகள் தான் அந்த மதியா மாறுது. அந்த எச்சரிக்கைய நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் மொத்த வெற்றியுமே இருக்கு. ஓகே, இப்ப நாம அந்த தயாரிப்பு நிலைக்கு வர்றோம். ஜாதகத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான பரிகாரம்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. கோயிலுக்கு போறது, குறிப்பிட்ட பூஜைகள் செய்யறதுன்னு. ஆனா இந்த குறிப்புகள் பரிகாரம்ங்கிற வார்த்தைய வேறொரு கோணத்துல அணுகுது. அது ஒரு பெரிய திருப்பம். ஆமா, இதுதான் ஒருவேளை இந்த குறிப்புகள்லயே மிகவும் புரட்சிகரமான பகுதியா இருக்கலாம். இது பரிகாரம் என்ற கருத்தையே மறுவரையறை செய்யுது. எப்படி? வழக்கமான ஜோதிட முறைகள் பரிகாரத்தை நமக்கு வெளியில தேனச் சொல்லுது. அதாவது கோயிலுக்கு போங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு. ஆனா இந்த குறிப்புகள் உண்மையான பரிகாரம் நமக்கு உள்ளே நம்ம உடம்புல தான் தொடங்குதுன்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். அதாவது என் ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்குன்னா அதுக்கு நான் கோயிலுக்கு போறதை விட காலையில எழுந்து வாக்கிங் போறது தான் உண்மையான பரிகாரம்னு சொல்ல வருதா? ஒரு விதத்துல ஆமா. இது நிறைய பேருக்கு ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. இது எப்படி கர்மா அல்லது கிரகங்களோட தாக்கத்தை மாற்றும்? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இந்த குறிப்புகள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குது. இது கிரகங்களை மாற்றுத பத்தி பேசல. ஓ. கிரகங்களோட தாக்கத்தை ஏத்துக்கிற நம்ம உடலையும் மனசையும் மாத்துறத பத்தி பேசுது. உங்கள் உணவை மாற்றுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள் என்பதே உண்மையான பரிகாரம்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தர்க்கம் இருக்கு. அதென்னது? நம்மளோட செயல்களோட விளைவு தான் கர்மா அல்லது வினை, இல்லையா? நம்ம உணவு பழக்கம் சரியில்லை, உடற்பயிற்சி இல்லைன்னா நம்ம உடல் பலவீனமாகுது. பலவீனமான உடல்ல மனசும் பலவீனமாகுது. சரி. தெளிவில்லாத மனசு தவறான உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை எடுக்கும். இந்த தவறான முடிவுகள் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கும். இது ஒரு தீய சுழற்சி, ஒரு நெகட்டிவ் லூப். ஓ, அப்ப கர்மாங்கிறது ஏதோ போன ஜென்மத்துல செஞ்ச பாவன் மட்டும் இல்லாம இந்த நிமிஷம் நாம எடுக்கிற முடிவுகளோட தொடர் விளைவுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. மிகச்சரியா. அந்த தொடர் விளைவை, அந்த தீய சுழற்சியை உடைக்கிறது தான் உண்மையான பரிகாரம். அப்போ நீங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்யும்போது என்ன நடக்குது? உங்க உடல் வலிமையாகுது. உடல்ல ஆற்றல் அதிகமாகும்போது உங்க மனசு தெளிவடையுது. தெளிவான மனசு நிதானமான நல்ல முடிவுகளை எடுக்கும். இந்த நல்ல முடிவுகள் உங்க வாழ்க்கையில நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். இப்படி அந்த பழைய தீவிரமான சுழற்சியை உடைச்சு ஒரு புதிய நேர்மறையான சுழற்சியை உருவாக்குறீங்க. ஆஹா. இந்த செயல்பாடு தான் வினைகளை அறுத்தல்னு இந்த குறிப்புகள் குறிப்பிடுது. இது எதுவும் மாயாஜாலம் இல்ல. இது ஒரு நேரடியான காரண காரிய விளைவு. இது ரொம்ப சிந்திக்க வைக்குது. அப்போ ஒருத்தருக்கு ஜாதகப்படி வயிற்று பிரச்சனை வர்ற வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுக்காக அவர் கோயிலுக்கு போறது மன அமைதியை கொடுக்கலாம். ஆமா, கொடுக்கலாம்.
ஆனா தினமும் காரசாரமான ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிட்டுட்டு என் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லைன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. மூல காரணத்தை சரி செய்யாம அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்கற மாதிரி இது. அதானே, தவறான உணவு பழக்கம் மாதிரி மூல காரணங்களை சரி செய்யாம கிரகங்களை மட்டும் குறை சொல்றதுல எந்த பயனும் இல்ல. இது அதிகாரத்தை மீண்டும் நம்ம கிட்டயே கொண்டு வருது. நம்ம கிட்டயா? ஆமா, உங்க ஆரோக்கியம் உங்க கையில, உங்க முடிவுகள் உங்க கையில. அப்போ உங்க விதிய மாற்றும் சக்தியும் உங்க கையில தான் இருக்கு. இதுதான் இந்த குறிப்புகள் உங்களுக்கு உணர்த்த விரும்பும் மையச் செய்தி. பரிகாரம்ங்கிறது சரணடைவதில்ல, அது ஒரு செயல்பாடுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுவும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு செயல்பாடு. நீங்க அனுப்புன இந்த மொத்த குறிப்புகளையும் நாம அலசி பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இது ஜோதிடத்தை ஒரு இறுதி தீர்ப்பா பார்க்கல, அதுக்கு பதிலா ஒரு பயணத்துக்கான வழிகாட்டி வரைபடமா பாக்குது. கரெக்ட், ஒரு மேப் மாதிரி. அந்த வரைபடம் இந்த வழியில போனா பள்ளம் இருக்கலாம், இந்த இடத்துல பாதை குறுகலா இருக்கும்னு எச்சரிக்கைகளை காட்டலாம். ஆனா அந்த பயணத்தை எப்படி மேற்கொள்றது, பள்ளங்களை தாண்டி போறதா இல்ல வேற வழியை தேர்ந்தெடுக்கிறதாங்கிறதெல்லாம் அந்த வண்டியை ஓட்டுற நம்ம கையில, நம்ம மதியில தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அதுதான். ஜோதிடம் ஒரு சாத்தியக்கூற காட்டலாம். ஆனா அந்த சாத்தியக்கூற ஒரு நிஜமான பிரச்சனையா மாத்துறதும், இல்ல அத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நம்மள நாம பலப்படுத்திக்கிறதும் நம்மளோட முயற்சியும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் தான். அப்ப அந்த வரைபடத்தை நாமளே திருத்தி எழுத முடியும். ஒரு விதத்துல ஆமா. உங்க கையில கொடுக்கப்பட்ட வரைபடத்தை நீங்க மதிக்கலாம். ஆனா அந்த வரைபடத்துல உங்களுக்கான சிறந்த பாதையை உருவாக்குறது உங்க கையில தான் இருக்கு. அந்த சக்தி உங்களுடையது. இந்த உரையாடல் முழுக்க முழுக்க நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த குறிப்புகளை அடிப்படையா வச்சுதான் அமைஞ்சது. இது உங்களுக்கும் ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். நிச்சயமா. இந்த ஆதாரத்தோட கருத்துகள் கடைசிய ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. ஒருவேளை உங்களுடைய வரைபடம் ஒரு குறிப்பிட்ட சவால் வரக்கூடும்னு சுட்டிக்காட்டினா, அந்த வரைபடத்தோட அந்த பகுதியை நீங்களே மாத்தி வரைய, இல்லாட்டி அந்த சவாலை சந்திக்க உங்களை நீங்களே தயார்படுத்த, இன்னைக்கு உங்களால என்ன ஒரு சின்ன உறுதியான செயலை செய்ய முடியும்? அது உங்க உணவு தட்டுல ஒரு சின்ன மாற்றமா இருக்கலாம், அல்லது ஒரு 10 நிமிஷம் நடப்பயிற்சியா இருக்கலாம். இத பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க.